இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா இடங்கள்லையுமே மிக நேர்மையாக எங்களுடைய விசாரணை நடந்துருக்கு. இதற்கு நடுவில் இது போல பொய் புரட்டுகளை பரப்புவர்கள் மேல, குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். காவல் துறையில புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை எல்லாருக்கும் வணக்கம். பழனியில ஒரு நிலம் வந்து இல்லீகலா பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க எல்லாருமே செய்தியா வெளியிட்டு இருந்தீங்க. அந்த செய்தியோட சேர்த்து அது மட்டும் இல்லாம நிறைய பொய்யான புரட்டான ஒரு வன்மத்துல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சியினரால பரப்பப்பட்டு இருக்கு அப்படின்றது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது என்னுடைய சொந்தக்காரரு, 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அது மாண்புமிகு அமைச்சருடைய உறவினர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் சமூக வலைதளத்துல நிறைய பரவிட்டாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு உறவினர் எனக்கு எங்கேயோ இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்க பாருங்க. எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புன்றதை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட உறவினர் எனக்கு அங்கே இருக்கிறாங்கன்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான ஒரு பொய் செய்திகள் எல்லாம் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஏதோ அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தாம, அரசாங்கமுக்கு தெரிந்துதான் இதெல்லாம் நடக்குது, அமைச்சர்களுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது போல பல பேர் பல்வேறு விஷயங்களை பொய்யாக புரட்டாக சமூக வலைதளங்கள்லையும் சில யூடியூப்களிலும் பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு வராங்க. ஸோ அதற்கு ஒரு விளக்கமாக தான் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம். என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்காக தான் முக்கியமாக இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திக்கிறோம். இந்த பழனியுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல முறை அந்த இடத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயிலுடைய ஜேசி மூலயமாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பல முறை கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 15/9/2025, 16/11, 25/12 போன 2025 பார்த்தீங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் நம்ம வழங்கியிருக்கிறோம். இதை தாண்டி கடந்த மார்ச் மாதம் 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை வந்து திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ராட்லண்ட் சேல் டீடை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம அன்றைக்கி வந்து பண்ண முடியாமல் போனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஃப்யூசல் ஸ்லிப் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூசல் ஸ்லிப்பு ஒன்று அந்த ஏப்ரல் மாதத்துல 1ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. அந்த ரெஃப்யூசல் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு அந்த ப்ரைவேட் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டுனா கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போயிட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குறாங்க. அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து ஒரு வழிமுறையை கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அது சரியாக இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்தால் வெரிஃபை பண்ணி கேன் பி கன்சிடர்னு ஒரு கேன் பி கன்சிடர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. இந்த ஆர்டருமே வந்து வித்தின் த 1 வீக், ஒரு வாரத்துக்குள்ள இதை செய்யணும் அப்படின்றது தான் கோர்ட்டுடைய அன்றைக்கு இருந்த ஆர்டராக இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வைத்துக்கொண்டு இப்போ ஜூலை மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா 3ஆம் தேதி வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் ஆமாம் ஸோ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போயிட்டு 3ஆம் தேதி இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் 2ஆம் தேதி அவர் போகிறாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதற்கு முன்னாடி நாள் 2ஆம் தேதியே பழனியுடைய ஜேசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த லேண்டில் எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மீண்டும் வந்து கடிதத்தை எழுதிடுறாங்க. 3ஆம் தேதியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஹோல்டு பண்ணி பெண்டிங்ல போட்டுடுறாங்க. முயற்சி பண்றாங்க நம்ம பெண்டிங்ல போட்டுடுறோம் முயற்சி பண்றாங்க. அப்ப இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து அப்போ வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க 1ஆம் தேதி ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறோம், புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க இன்னும் வந்து ஜாயின் பண்ணல, அதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவர் வந்து மறுத்துறாரு, இந்த பெண்டிங்ல போட்டுறாரு அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பெண்டிங்ல போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து 6ஆம் தேதி ஒரு அடிஷ்னலா வந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக லீவ்ல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் சார்ஜ் எடுத்துக்கணும். அந்த பர்சனும் லீவ்ல போறதுனால சார்ஜ் எடுக்கணும். ஒருத்தரை வந்து ஸோ அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் வந்து சார்ஜுக்கு அன்னைக்கு லீவ்ல போறதுக்காக யாருமே இல்லைன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இதை பத்தியான இந்த ஹிஸ்டரியை தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துட்றாரு. இது வந்து 6ஆம் தேதி நடக்குது. அப்போ இது தெரிஞ்ச உடனேயே உடனடியாக நம்மளுடைய ஹெச்ஆர்என்சியினுடைய அதிகாரிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இல்லீகலானது, இதை வந்து அவங்க இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்காம பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பதிவுத்துறை அதிகாரிகிட்டலாம் பேசி
அந்த நிலத்தோடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்கிறோம். கோர்ட்டில் இது சம்பந்தமான வழக்கு இருக்குது. இன்றைக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வரும்பொழுது ஹெச்ஆர்என்சியும் வந்து ஒரு பார்ட்டியாக அவங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு மறுபடியும் இந்த கோர்ட்ல கேஸ் வருது. அப்போ இந்த லேண்டை நம்ம திரும்ப வந்து ரிட்ரைவ் பண்ண போறோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இங்க தேவை கிடையாது. அதே போல மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவர் துறை சார்ந்து அந்த சார் பதிவாளரை உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணிட்டு நேர்மையான விசாரணைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவரும் அவர் துறை சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி லைன் பை லைனா ஒவ்வொரு ஆக்ஷன்ஸா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது, ஏன்னா நாம வந்து ஒரு அரசாங்கம் நடத்துறோம், சட்ட ரீதியிலான முறையில நம்ம இந்த விசாரணை நடத்துறோம், நடவடிக்கைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த விசாரணையை வந்து என்னன்னே தெரியாம என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, இது எதையுமே தெரியாம பொத்தாம் பொதுவாக வந்து அமைச்சருடைய உறவினர் வந்து இந்த லேண்டை வந்து வாங்கிட்டாரு, அமைச்சரோட இதில் கை இருக்குது, அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்லாம் ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேலே ஏதாவது ஒரு ஊழல் கரையை வந்து நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கவர்மெண்ட் கிளீன் கவர்மெண்ட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக நிச்சயம் இருக்கும். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ப்ரொசீஜரில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. சம்மந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலேயும் அதே போல் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. துறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா இடங்கள்லையுமே மிக நேர்மையாக எங்களுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு நடுவில் இது போல பொய் புரட்டுகளை பரப்புவர்கள் மேலே, குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். காவல்துறையில் புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில் யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடி பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு உறவினரை உருவாக்குறாங்க. கடந்த காலகட்டத்தில் இந்த புதுசா அப்பாக்கள் எல்லாம் உருவாக்குன மாதிரி, அண்ணன்களை பெரியப்பாக்கள் எல்லாம் உருவாக்குன மாதிரி எனக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. எங்களுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. நாங்க தைரியமா இந்த விஷயத்துல இருக்கிறோம். இன்னொரு விஷயமும் சொல்றேன், கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் 1 இன்ச்சு கூட யாருக்கும் கொடுப்பதற்கு நாங்க தயாரா கிடையாது. கோயில் நிலங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல நேர்மையாக துரிதமாக சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சார் இதே போல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணமலை, அதாவது கரூர்ல வந்து கரூர் பிரச்சனையும் கொண்டு வந்தாங்க. கரூர்ல வந்து 4 கோயில்கள்ல இடம் வந்து அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்ததா வந்து கோயில் இடத்த வந்து தாராவாத்து கொடுத்துட்டாங்க. அப்போ அதுவும் வந்து ஒரு விமர்சனம் வருது, செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லியிருக்காங்க. கரூர்லயே 2 விதமான ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு புறம் வந்து கோயில் இருந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, அதே போல வெண்ணமலையிலையும் வந்து மக்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதெல்லாம் அப்போ வந்து கோயில் இடம் இருந்த போது ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாங்க? ஏன்னா இப்போ வந்து இப்போ என்ன இப்போ பண்றது இல்லைன்றீங்க, ஆரம்பத்தில் வந்து ஏன் பண்ணாங்க? இல்ல, அருமையான கேள்வி அண்ணன் கேட்டாரு. இதுவும் ஒரு பொய்யான புரோபகேண்டா. கோயில் நிலத்தை தாராவாத்துட்டாங்க, கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலரா வந்து போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இது என்ன விஷயம், என்ன ஹிஸ்டரி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குது, இது எதையுமே பார்க்காம கலரா ரீல் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்துல. அதாவது இனாம் ஒழிப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. இது அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக 1963-67 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாண்டுகளுக்கும் மேலாக அங்க உழவு தொழில் செய்து விவசாயம் செய்து வந்த அந்த மக்கள், குடிவாரம்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அங்க வசித்து வராங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துடைய உரிமையை கொடுக்கும் விதமாக, அந்த இடத்தை அனுபவித்து அவங்க வந்து அதற்கான பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக அந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வே, ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தாரை போட்டு கம்ப்ளீட் சர்வே எல்லா வகையிலும் என்கொயரி பண்ணி யார் யாருக்கெல்லாம் நியாயமாக பட்டா வழங்கப்பட வேண்டும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்பவே பட்டா வழங்கிட்டாங்க. இவங்க சொன்னது போல ஏதோ புதுசா தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாகவே அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் வந்து அங்க வசிச்சுட்டு வராங்க. பல முறை அந்த 60 ஆண்டு காலத்துல பல முறை அந்த மக்கள் வந்து நிலங்களை விற்கிறது, வாங்குறது, லோன் எடுக்கிறது,
இன்னும் சொல்ல போனா பல்வேறு இடங்கள்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த இடத்தை எடுக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு அந்த பட்டா வச்சிருக்காங்க இல்லையா, இன்னைக்கு அவங்க என்க்ரோச்சர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பட்டா உரிமையாளர்களுக்கு அரசாங்கமே காம்பன்சேஷனும் கொடுத்துருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் இங்க இருக்கு. அப்ப அரசாங்கமே ஒருத்தர் காம்பன்சேஷன் கொடுக்குறதுனா அவருக்கு ரைட் இருக்கிறதா தானே கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அங்க இருக்குது. இந்த 60 ஆண்டு காலம் இருந்தவங்கள சில அரசியல் சூழல்கள் என்ன பண்றாங்கன்னா பிளாக் பண்றாங்க. ஏன் பிளாக் பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் கோவில் நிலங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி 1912 அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரிஜிஸ்டரை மென்ஷனா பண்ணி ஈஓக்கள் மூலியமாக அன்றைக்கு இருந்த ஈஓக்களை வச்சுக்கிட்டு லெட்டரை மட்டும் கொடுத்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலமாக இந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண விடாம பிளாக் பண்றாங்க, ஜீரோ வேல்யூ பண்றாங்க. அப்ப இந்த பிளாக் பண்ணதுனாலையும் டிரான்சாக்ஷன் ஜீரோ வேல்யூ பண்ணதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு போராடி இருக்காங்க, எத்தனை போராட்டங்களுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்க முடியும், முடிச்சிடறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் ஒரு கல்யாணம் காட்சினா லேண்ட் அடிச்சு லோன் வாங்க முடியாது, ஒரு அவசர தேவைக்கு லேண்டை விற்க முடியாது, வீட்டை விற்க முடியாது, எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதற்கான போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே போல கடந்த தேர்தலில் இதே அதிமுக பாஜக கூட்டணி வச்சு சந்திக்கும் பொழுது இந்த இனாம் விஷயம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்றார் போல நாங்க என்னென்ன நல்ல நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருக்காங்க. ஆனா இன்றைக்கு அவங்க எதிர்த்து பேசுறாங்க, புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நியாயப்படி நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3071 இனங்கள் சர்வே நம்பர்ஸ் வந்து பிளாக்ல இருக்கு. அதுல கோவில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் பிளாக்ல தான் இருக்கு. அதை யாராலையும் கை வைக்க முடியாது, ஓகேங்களா? அதே போல பட்டா நிலம் 1167 நிலங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவான இனங்கள் கிளியர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா பெறப்பட்டு இண்டிவிஜுவல் நேம்ஸுக்கு பட்டா கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வந்தக்கூடிய யூடிஆர்லையும் இண்டிவிஜுவல் நேம்ல அவங்க பட்டா இருக்கும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணதுக்கு அப்புறமும் இண்டிவிஜுவல் நேம்ல அந்த பட்டா இருக்கும். இந்த 3 ரிஜிஸ்டரையும் சரியாக சரிபார்த்து இந்த கிளியர் கேசஸ் இந்த கேசஸ் மேல எந்த விதமான கோர்ட்டு வழக்குகளும் நிலுவையில் கிடையாது. எந்த கோயிலும் போயிட்டு எங்களுடைய லேண்டுன்னு சொல்லி சிவில் சூட் போட்டெல்லாம் வழக்குகளும் நிலுவை கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத இந்த கிளியர் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பிளாக்ஸை மட்டும்தான் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய பிளாக்கை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி கோயில் நிலத்தை கொண்டு போய் பட்டா போட்டு கொடுக்கல, புதுசா பட்டா போட்டு கொடுக்கல, இதெல்லாம் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு. இதை வந்து மூடி மறைச்சிட்டு கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துறோன்னு ஒரு பொய்யான ப்ரொபகண்டாவை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. 3000 சொச்சம் ஏக்கர் டோட்டல் பிளாக்ல இருக்கு. அதுல கோயில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் தான் இருக்கு, ஓகேங்களா? அந்த 2024 நம்ம ஒரு இன்ச்சு கூட கை வைக்கல. இன்னுமே அதுல வந்து நீங்க வெண்ணமலை கோயிலே வரல. வெண்ணமலை கோயில் என்ன பிரச்சனை இருக்கு அதுல? ஏன்னா இதுல வந்து நீங்க வந்து மத்த 4 கோயில் ஏதாவது ஒரு விஷயம் 4 கோயில பேசிட்டீங்க. இதே அதை ஒட்டிதான் வருது. வெண்ணமலை கோயில என்ன பிரச்சனை? வெண்ணமலை கோயில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இல்ல யாராவது ஒருத்தரா கேளுங்களேன். தவறு நடந்திருக்கு. ஒரு கோயில் நிலம் ஒரு ஏக்கர் நிலம் 100 கோடி இருக்கும்போது அந்த லிஸ்ட் எல்லாம் வரும்போது இது வெறும் சப் ரிஜிஸ்ட்ரார் மட்டும் தான் ஈடுபட்டிருக்காங்களா? அமைச்சர் லோகேஷ் அவர்கள் ஒரு விஷயம் நான் சொல்றேன், அவர் சொல்லுவாரு. சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நேற்றே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவருக்கிட்ட நம்ம பேசும்போது ஓரலா என்ன சொல்றாரு அப்படின்னா, கோர்ட் டைரக்ஷன் வச்சு நான் அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இப்போ என்ன கேட்டீங்க? ஸ்டார்ட் அவருக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல இதுதான் சொல்றேன், இவர் கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணி இருக்கிறாரு. இந்த கோர்ட் வந்து தலையிட்டு இது வந்து டாக்குமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி it can be considered to register அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்ணிட்டேன்னு எங்ககிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப் ரெஜிஸ்ட்ரார் நாங்க சொல்றோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். ஆமா அதுக்குதான் சொல்ல வரவே இல்லை, அதுதான் விஷயத்துக்கு வரும். அவரு இப்ப அவர் சொன்னது போல அந்த தவறு நடந்திருக்கு. ஆமா அதுதாங்க சொல்ல வர. அவர் நான் கன்க்ளூட் பண்றேன். ஏன்னா ஒரே விஷயத்தை சுத்தி வர வேண்டாம். நான் கன்க்ளூட் பண்றேன். இருங்க இதுல சப்ரேஸ் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும் தான் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரான்னு ஒரு கேள்வி கேட்கறீங்க. இவருக்கு மேல யார் இருந்தாலும் இதில் யார் சம்பந்தப்பட்ட
துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விசாரணையும் தொடங்கியாச்சு. இவருக்கு மேல யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதாங்க சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதே மாரிமுத்து தான் 4 தடவை சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதே மாரிமுத்து தான் 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்க அவரோட ப்ரமோஷன், அவர் ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருக்கிறவர், எதன் அடிப்படையில் அவரோட ப்ரமோஷன் நிப்பாட்டி வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க? அவர் தான் லெட்டரே கொடுத்துருக்காரு 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் இந்த லேண்டை பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காரு. கோர்ட்ல கேஸ் அவர் தான் மூவ் பண்ணியிருக்காரு. அந்த கோயில் சார்பில் இவ்வளவு விஷயங்கள் அவர் முன்னெடுத்திருக்காரு தானே. அப்போ இதுல என்ன அவருடைய ரெகுலர் ப்ரமோஷன் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்காக டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ், ரெகுலர் ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும்? இது என்னங்க? இது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எதற்கு எடுத்தாலும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போறதுன்னு சொல்லுவாங்களா? அந்த வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாருமே கலெக்டரா ரீல் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் வேலையை செய்யாம இருக்க முடியும்? இது அவங்க தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. உங்க மேல வதந்தி பரப்பப்படுது, உங்க மேலான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சி வைக்கிறாங்க, காலை முதல்ல சொல்லிருக்காங்க, புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. புகார் இதுக்கு தான் கொடுக்க போறீங்க? புகார் நேத்தே கொடுத்தாச்சு சார். கமிஷனர் ஆஃபீஸ்ல புகார் கொடுத்தாச்சு. சம்பந்தப்பட்ட ஐடிஸ், எந்தெந்த யூடியூப் மீடியாஸ், எந்தெந்த முக்கியமான மீடியாக்கள்ல என்னுடைய உறவினர்னு சொல்றது, எனக்கு இதுல பங்கு இருக்குன்னு சொல்றது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுல யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ ப்ராப்பர் லிங்கோட அவங்க செய்தியோட எல்லாத்தையுமே கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதன் மேல ஆக்ஷன் எடுப்போம். தொடர்ந்து இதே மாதிரி இழிவாக முறையில இதே மாதிரி ஒரு பொய் புரட்டு செய்திகளை ஆதாரம் எல்லாம் பேசிட்டு இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம். சட்ட ரீதியா கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. எஃப்ஐஆர் இன்னைக்கு ஃபைல் பண்ணிடலாம். 4 கோயிலை தவிர நான் ஒரு கேள்வி எனக்கு என்ன முடியல. அது நம்ம கேள்வி அதை முடிச்சுடுங்க. நேற்று நைட்டு தாங்க கொடுத்துருக்குறோம். அவங்களும் அதை பார்த்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்கல்ல. சாதாரண மக்களாக இருந்தாலும் ஒன்று தான், அமைச்சர் இருந்தாலும் ஒன்று தான். அமைச்சர்னா மட்டும் என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ண முடியும்? அவங்க விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். சார் ஐயா, ஏன் கேள்விக்கு பதில்? ஏன்னா 4 கோயிலில் 4 கோயிலுக்கு அந்த இது பண்ணிட்டீங்க. இப்போ இன்னும் அதான் சொல்லிட்டேனே, இதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரி, எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை உட்படுத்தப்படுவார்கள். நாங்க தேவைப்பட்டா இதுக்கு மேல் விசாரணைக்கு எந்த லெவலையும் சிஎம் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அதான் இப்ப 4 கோயில் ஒரு நிமிஷம் 4 கோயில்ல அந்த பிரச்சனை முடிஞ்சது. அங்கேயே கரூர்லயும் இன்னொரு கோயில் இருக்குது பிரச்சனை. வெண்ணமலையில கேஸ் போட்டுக்காம கேஸ் ஓடிட்டு இருக்குது. அதுல என்னன்னா அதுல இதே மாதிரிதான் இனாமா கொடுத்ததுலயும் அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. அந்த கரூர் வெண்ணமலை கோயில் என்ன சிச்சுவேஷன் இருக்கு, என்ன மனு? வெண்ணமலை கோயில் மட்டும் இல்ல சார், கரூர் ரசத்துல பல்வேறு கோயில்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு சார். தெளிவா சொல்றோம். முதல் கட்டமாக இந்த 4 கோயிலை எடுத்து இந்த 4 கோயில்ல கிளியர் கேசஸா இருக்கக்கூடிய பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். இது முதல் கட்டமாக பண்ணக்கூடிய ஃபேஸ் 1 பணின்றதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கலெக்டர் அவருடைய அறிக்கையிலையும் அதை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பண்ண போகிறோம். இன்றைக்கு கோர்ட்டில் ஹியரிங் வந்திருக்குது. கோர்ட்டில் கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இந்த வழக்கின் மீது எந்த விதமான ஸ்டேவும் கொடுக்கல. ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் கவுண்டர் கொடுக்க போகிறோம். அதே போல் இந்த மாதிரியான கிளியர் கேசஸ் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதற்கு நாங்கள் என்னென்ன அடுத்த கட்ட முன் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நானும் மாண்புமிகு அமைச்சரும் ரெவென்யூ மினிஸ்டரும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி சிஎம் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தொடர்ச்சியாக தெளிவாக சொல்கிறோம். கோயில் நிலங்களை பாதுகாப்பதில் எங்களுடைய அரசு, இந்து சமய அறநிலையத்துறையும் மிக கவனமாக இருக்கிறது. கோயில் நிலங்களை ஒரு இன்ச்சு கூட யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம். அதே சார் போல இந்த மாதிரியான மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, மக்கள் அவங்களுடைய இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு பட்டா வச்சுக்கிட்டு அரசாங்கம் ஒரு ஆக்ட் போட்டு பட்டா கொடுத்து அதை கூட பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கும்போது அங்கு மக்களுக்காகவும் இந்த அரசாங்கம் செயல்படக்கூடும். அதனால மக்கள் பிரச்சனையா அணுகுவோம், கோயில் பிரச்சனையை அணுகுவோம். இதுல நாங்க கிளியர் கட்டு டைரக்ஷனோட இருக்கிறோம். கடந்த ஆட்சிகள்லாம் நீங்க பார்க்கும்பொழுது எல்லாமே கோயில் நிலம்ன்ற சப்ஜெக்டுக்குள்ள தான் போவாங்களே தவிர்த்து கோயில் நிலம், இனாம் நிலங்கள்னு நம்ம இன்னைக்கு ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது தொடர்ச்சியாக நடைபெறும். கோயில் நிலங்களை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே போல மக்களையும் நாங்கள் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை விட்டு மாட்டோம். நன்றி, பார்ப்போம்.